வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் டேல்ஸ் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நிலா. இன்று ஒரு ரொம்ப உணர்ச்சிகரமான மனதை தொடும் உண்மை கதை சொல்லப் போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு சின்ன அழகான வீட்டில் 2 குழந்தைகள் வாழ்ந்தாங்க. அண்ணன் பெயர் கார்த்திக், தங்கை பெயர் காவ்யா. 2 பேரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணுவாங்க, சிரிச்சு விளையாடுவாங்க. அவங்க வீட்டு மாடியில் ஒரு அழகான பச்சை கிளி இருந்துச்சு. அந்த கிளிக்கு பெயர் மிட்டு. மிட்டு ரொம்ப புத்திசாலி, அது பேசும். கார்த்திக்கும் காவ்யாவுக்கும் மிட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பாட்டு பாடும், கதை சொல்லும், சிரிக்க வைக்கும். ஒரு நாள் காவ்யா வீட்டு சமையலறையில விளையாடிட்டு இருந்தாள். அம்மா வச்சிருந்த பெரிய இனிப்பு லட்டு தட்டு தரையில இருந்துச்சு. காவ்யா ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டாள். ஆனா அம்மா வர்றதுக்கு முன்னாடி மீதி லட்டுக்களை மறுபடியும் அடுக்கி வைக்க மறந்துட்டாள். அம்மா வந்து பார்த்தாங்க. என்ன, லட்டு ஒன்னு குறைஞ்சிருக்கு, யார் எடுத்ததுன்னு கேட்டாங்க. காவ்யா பயந்துட்டாள். அவள் உடனே, எனக்கு தெரியல அம்மா, கார்த்திக் தான் எடுத்திருப்பான்னு போய் சொன்னாள். கார்த்திக் அங்க இல்ல. ஆனா அவன் பள்ளியிலிருந்து வந்ததும் அம்மா கேட்டாங்க. கார்த்திக், நான் எடுக்கல அம்மா, உண்மையான்னு சொன்னான். ஆனா அம்மா காவ்யாவை நம்பிட்டாங்க. கார்த்திக்கு சின்ன தண்டனை கொடுத்தாங்க. அன்று விளையாட வர முடியாது. கார்த்திக் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் அறைக்குள்ள போய் அழ ஆரம்பிச்சான். மிட்டு கிளி அவன் தோள்ல உட்கார்ந்து, கார்த்திக், உண்மைய சொல்லு, பொய் சொன்னா நம்ம மனசு கனக்கும்னு சின்ன குரல்ல சொன்னுச்சு. காவ்யா அறை வாசல்ல நின்று கேட்டுட்டு இருந்தாள். அவள் கண்ல கண்ணீர் வந்துச்சு. அவள் உள்ளே வந்து கார்த்திக்கு அணைப்பு கொடுத்து அழுதாள். அண்ணா, என்னாலதான் உனக்கு தண்டனை, நான் பொய் சொன்னேன், மன்னிச்சிடுன்னு சொன்னாள். கார்த்திக் அவளை அணைத்து கொண்டான். பரவாயில்ல காவ்யா, ஆனா இனிமே பொய் சொல்லாத. நாம உண்மையா இருந்தா அம்மா நம்மை நம்புவாங்க. 2 பேரும் சேர்ந்து அம்மா கிட்ட போனாங்க. காவ்யா அழுதுகிட்டே உண்மையை சொன்னாள். அம்மா 2 பேரையும் அணைத்து கொண்டாங்க. நீங்க உண்மை சொன்னதால தான் நான் உங்களை இன்னும் அதிகமா நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. மிட்டு கிளி மேலே இருந்து சிரிச்சிச்சு. உண்மை எப்போதும் மகிழ்ச்சியை தரும்னு சொன்னுச்சு. அதிலிருந்து காவ்யாவும் கார்த்திக்கும் எப்பவும் உண்மையா பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க வீடு அன்பும் நம்பிக்கையும் நிறைஞ்ச வீடா ஆயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது, உண்மை சொன்னால் மட்டுமே அன்பும் பாதுகாப்பும் நம்மோடு இருக்கும். பொய் சொன்னால் நம்மை நாமே இழந்து விடுவோம். அதனால எப்பவும் உண்மையா இருப்போம். சரியா நண்பர்களே? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.